2 பேதுரு 3:3-4 வாசிங்க. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து தங்களுடைய இச்சையின்படி நடக்கணும். வீடு கட்டணும், கார் வாங்கணும், சுகபோகமா இருக்கணும், அப்படிதான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. விசுவாசியா மாறணும் அந்த எண்ணமே கிடையாது. இப்ப பாருங்க, எத்தனை விசுவாசியா மாறணும் என்ன இருக்கு? இல்ல, சுகபோகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். கேட்ட ஒரு டயலாக் விட்டுறாங்க, அந்த விசுவாசி சரியில்லை, இவங்க சரியில்லை. நீ வாஞ்சியவன் தப்ப வழிய பாரு. நீ செத்தா நரகம் போகாம இருக்க மட்டும் வழிய பாரு. நீ அடுத்தவங்களை பார்க்கறதுக்கு உன்னை தேவன் தரவே இல்லை. உன் வேலை தன் ஜீவன் தப்ப ஓடுன வேதத்தில் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் தன்னை பார்க்கணும். லோத்தனுடைய மனைவி திரும்பி உப்பு தூணான விஷயம் லோத்துக்கு தெரியுமா? தெரியாது. தன் ஜீவன் தப்ப ஓடணும். அதுதான் என் விசுவாச வாழ்க்கை. லோத்துக்கு தெரியவே செய்யாது தன் மனைவி எப்படி இறந்தானே. திரும்பி பார்த்தா முடிஞ்சிருக்கும் அவங்க கதையும். தன் ஜீவன் தப்ப. இப்ப என்ன, அறிய பெருகி போச்சு, அடுத்தவங்களை குறைச்சலுவாங்க. நீ ஏன் விசுவாசியாக, நீ ஏன் ரட்சிக்கப்படல? அவன் சரி, அவன் நாசமா போறதுக்கும் நீ ரட்சிக்கப்படாம இருக்கு என்ன காரணம்? பரிகாசக்காரர்கள் அடுத்தவங்களை பரிகாசம் பண்ணுவாங்க, தாங்க ஒரு காலம் ரட்சிக்கப்படவே மாட்டாங்க. வாசிங்க. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இறந்த விதமா இருக்கிறது என்று சொல்லுவார்கள். பாருங்க, சில வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு வருவாருன்னு சொன்னாரு, 2000 வருஷம் ஆச்சு ஏன் வரலன்னு எல்லாம் கேட்பாங்க. அதையே நீ பார்க்க போற. உனக்கு வேலை மனம் திரும்புது. உன்னை சந்தித்த நாளை அறியாமல் போன அப்படின்னு உன்னை தேவன் சந்திக்கிறாரு. அதுக்கு செவி கொடுத்து இன்னைக்கு தான் ரட்சணை நாள், நீ இன்னைக்கு மனம் திரும்பு, நீ தப்ப வழிபாரு. அதான் ஆண்டவர் விரும்புறார். விசுவாசத்துக்கு எதிரிகள் என்று சொல்லும் போது முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா சந்தேகம் இருமணும். அடுத்த கட்டம், இந்த விசுவாசத்துக்கு எதிரி எதுனா பயம். அது மத்தேயு சுவிசேஷம் 14:22-36 வரைக்கும் நீங்க வாசிப்பீர்களானால், பேதுரு அப்போஸ்தலர் இயேசுவை விசுவாசிக்கும் போது கடல் மீது நடக்கிறார். ஒரு மனுஷன் கடலுக்கு மீது நடக்கிறது சாதாரண காரியம் இல்லை. தண்ணி ஒரு மனுஷனை கீழ் நோக்கி தான் இழுக்குமே தவிர மேல் நோக்கி மிதக்க வைக்காது. ஆனால் இயேசுவின் மீது உள்ள விசுவாசத்தினால மனுஷன் நடக்கிறான். ஆனா அந்த மனுஷன் புயல் காற்று அடிக்கிற போது இயேசுவையே பார்க்கிற மனுஷன் எதை பெருசா பார்க்கிறாரு? புயல் காற்றை பெருசா பார்க்கிறான் அந்த மனுஷன், இயேசு பெருசா பார்க்கல. விசுவாசம் மறைஞ்சு போகுது, பயம் அதிகமாகுது, விசுவாசம் கிரியை செய்யல. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில பயம் இருக்குமையானால், நான் என்ன சொன்னேன், உங்களுடைய வாழ்க்கையில பயம் இருக்குமையானால் அதுதான் முதல் எதிரி உங்க விசுவாசத்துக்கு. நீங்க அழுங்க, புலம்புங்க, கண்ணீர் வடிங்க, பயத்தின் ஆவி என்னை விட்டு அற்றுப்போக செய்ய ஆண்டவரே, பயத்தின் ஆவி என்னை விட்டு அற்றுப்போக செய்யணும். ஏன்? இந்த பயம் இருக்கிற வரைக்கும் விசுவாசம் கிரியை செய்ய முடியாது, நீங்கள் விசுவாசிகளா பிழைக்கவே முடியாது. 3வது காரியம், விசுவாச எதிரி கவலை. நாளைக்கு எதை சாப்பிடுவேன், எதை உண்ணுவேன், நாளைக்கு உடுக்க என்ன இருக்கு, இந்த கவலைகள். அது மத்தேயு சுவிசேஷம் 6:25-34 வரைக்கும் இருக்கு. நீங்க உங்க வாழ்க்கையில கவலை பிடிக்குமே ஆனால் தேவனை கேட்ட துக்கம், அந்த ஒரு கவலை தவிர மீதுள்ள எல்லா உலக கவலை, அந்த கவலை, இந்த கவலை, கடன் கவலை, எல்லா கவலையும் விசுவாசங்கிற கப்பலை அப்படியே உடைத்து சுக்குநூறாக்கி ஒன்னு இல்லாமலே போயிடும். 3 எதிரியை சொன்னீங்க. முதல் எதிரி சந்தேகம் இருமனுங்கிறதான எதிரி, 2வது எதிரி பயங்கிறதான எதிரி, 3வது எதிரி கவலைங்கிறதான எதிரி. அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாசம் ஏன் இல்லை? இவைகளை ஏதேனும் ஒன்று அவங்களை ஆட்டி படைக்கும், ஒண்ணுமே இல்லாத ஒரு வாழ்க்கையோட. ஆனால் விசுவாசம் அவ்வளவு முக்கியம்.